ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இரவோட இரவாகவே உன் எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இப்பவே ஒரு அதிசயத்தை நடத்த போறேன். நாளைக்கு நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியான ஒரு நல்ல விஷயத்த உன் செவிகுளிர கேட்க போற என் செல்லமே. இப்போது உன் குடும்பத்தையும் வீட்டில் உள்ளவங்களையும் நினைச்சு மனக்கவலையோடு இருக்கிற உன் வாழ்க்கைய மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நான் ஆக்க போறேன். உன்னுடைய வலியையும் வேதனையையும் உன் மனசு கஷ்டத்தையும் சில உணர்வுகள் புரிஞ்சுக்கலையே நினைச்சு கவலைப்படாத. யாருக்கு உன்னை எப்படின்னு புரிய வைக்கணுமோ அதன்படி நான் புரிய வைக்கிறேன். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு இப்போ எதை பற்றியும் கவலைப்படாம நீ நிம்மதியாக தூங்கினாலே போதும். நீ ஏன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாளைக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அதிசயத்தை இன்று இரவோடு இரவாகவே நான் நடத்த போறேன் என் செல்லமே. எப்பொழுதும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதுமாக கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட பேரும் புகழும் நலமும் பெற்று நீ வாழும்படி என் அருளாசியில உனக்கு கொடுக்க போறேன். நீ தனிமையில இல்லை என் தங்க பிள்ளையே. உன் உயிர்ல உன் மூச்சு காத்துல நான் கலந்துருக்கேன். நான் ஒருபோதும் உன்னை தனியாக தவிக்கும்படி விட்டுட மாட்டேன். என் ஆசீர்வாதத்தோட நீ நல்ல வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. வாழ்க்கைங்கிற அடர்ந்த காட்டுல எந்த வழியில போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்வதறியாமல் தவித்து கொண்டிருக்கும் உனக்காகவே நல்ல வழி காட்டுறதுக்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். கண் இமைகள் போல நான் உன்னை பத்திரமாக காப்பாற்றுவேன் என் செல்லமே. கடந்து போன விஷயங்களை நினைச்சு கவலைப்படாம எதிர்காலத்துல இனிமே கவலைப்படாம சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான வேலைகளை செய்யி. எப்பவுமே உனக்கு உன் குடும்பம் தான் பெருசுன்னு நீ நினைப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தானே எல்லா சோதனைகளை உனக்கு கொடுத்தாலும் அத்தனையையும் சரி செஞ்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் சிறப்பாய் வாழ வைப்பதற்காக இந்த சாயப்பா உன் எதிர்கால வாழ்க்கையவே வளமானதாக ஆக்க வந்திருக்கேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போற. இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்துட்டேன் தானே. இனி உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நீ நினைச்ச அளவுக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி தருவேன் என் செல்லமே. எப்பவுமே உன் மனசுல எதிர்காலத்தை பத்தின கவலை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த நிகழ்காலத்தில் ஒரு நாளும் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். உன் உடம்புக்கும் மனசுக்கும் இப்போது ஒரு ஓய்வு தேவை என் செல்லமே. இது சரியா நடக்காட்டி என்ன பண்றது, அது தப்பா நடந்துட்டா என்ன பண்றதுன்னு என் நேரமும் எதையாவது கற்பனை செஞ்சு யோசிச்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. நான் உன் கூடவே இருக்கேன்றத நீ எதுக்காக மறந்து போயிடுற? எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் எந்த பகையும் துன்பமும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாக இருக்கேன். ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உன்னுடைய கெட்ட நேரத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்ல நேரத்தை நான் தந்துடுறேன் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்காக அடுத்தவனை கெட்டவனாகவும் அவனுக்கு எதுவுமே தெரியாதுனோ அவனை தப்பானவனும் சித்தரிக்கத்தான் செய்வார்கள். ஆனா அடுத்தவனை கெட்டவனா காட்டி தன்னை நல்லவனாகவும் தன்னை புத்திசாலியாகவும் காட்டிக்கொள்ளும் எந்த மனிதரும் ரொம்ப நாளைக்கு அந்த நல்லவேங்கிற வேஷத்துல சுத்த முடியாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்துதானே தீரும். ஆடம்பரமா வாழ்றதுக்கு அதிகமா போராடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நிம்மதியா வாழணும்னா வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக யாரையும் நிம்மதியாக விட்டுறாதுன்னு உனக்கே தெரியும் தானே. வாழ்க்கையை நிம்மதியா வாழணும்னா நான் சொல்றதை கேட்டு அதன்படி உன் வேலைகளை செய்யி. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் எதையுமே கவனத்துல எடுக்கிறதோ அவங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கதோ வேண்டாம் என் செல்லமே.
நீ பேசினா யாரு சந்தோஷப்படுவாங்களோ, நீ சிரிச்சா யாருக்காக அதற்காக மகிழ்ச்சி அடைவார்களோ, நீ மௌனமாக இருந்தா யார் அதற்காக கவலைப்படுவாங்களோ, ஒருத்தரை விட்டு விலகி போனினா எதற்காக அவர்கள் துன்பப்படுவார்களோ, அப்படிப்பட்ட உன்னை மட்டுமே நினைக்கக்கூடிய, உன்னையே உயர்வாக பெருசாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் உனக்கு உண்மையான உறவாக இருப்பாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா எப்போதுமே உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். நீ எப்போதும் யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காம அமைதியாக இருந்துவிடு என் செல்லமே. ஏன்னா நல்லவங்க எப்போவுமே யாரையுமே குறை சொல்ல மாட்டாங்க. ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகள்ல இருந்து தானே சத்தம் அதிகமாக வரும். அதே போலதான் உன்னை குறை சொல்றவங்களும் குற்றம் சாட்டுறவங்களும் சில்லறைகளாக நினைச்சு ஒதுக்கி விட்டுட்டு வேலையை பாரு. குணமுள்ள நீ கோபுரம் போல உயர்ந்து நிற்பாய். பணம் உள்ளவர்கள் உன் கோபுரத்துல ஒரு சிறு கலசமாகத்தான் இருப்பாங்க. கோபுரத்துல இருக்கக்கூடிய கலசங்களை சில வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுவார்கள். ஆனால் கோபுரமான உன்னை யாராலும் அசைக்க முடியாது. உன்னுடைய நல்ல குணமும் உன்னுடைய நேர்மையான செயலும் தான் உன்னை அந்த அளவுக்கு உயர்த்த போகுது. இப்போது வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ நிதானமா தன்னம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்யும் போது நிச்சயமாக வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. நீ கீழே விழுகிற வேகத்தை விட மறுபடியும் தைரியமா வேகமா எழுந்து நிற்கும் போதுதான் உன்னை பார்த்து எதிரியும் பயப்படுவான். அப்படி இல்லாட்டி உன்னை சுலபமா கீழே தள்ளி விட்டுலாம், உன்னை பலவீனமாக்கிடலாங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். நீ பலவீனமான ஆள் கிடையாது, பலமான ஆளு. எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், எல்லாத்தையும் தாங்கிக்க முடியுங்கிறத உன்னுடைய செயலின் மூலமாக உன்னுடைய எதிரிகளுக்கு புரிய வை. அன்பு, இரக்கம், மரியாதை இதையெல்லாம் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. இது எல்லாமே நீ கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாரிடமும் அன்பாக இரு, இரக்கப்பட்டு நல்லது செய். சின்னவங்களோ பெரியவங்களோ வயசுக்குன்னு இல்லாம அவர்களுக்கு உரிய மரியாதையை பொதுவாக கொடுத்து பேசி பழகு. அப்போதுதான் உன் வாழ்க்கை மிக உயர்வாக, சிறப்பாக, மதிப்பு மரியாதையும் மிக்கதாக இருக்கும் என் செல்லமே. உன்னை எந்த வகையிலுமே சாய்க்க முடியலைங்கிற போதுதான் உன்னை எப்படி அழிக்கணும்னு யோசிச்சு உன்னை பற்றி ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் விமர்சனமாகவோ குறையாகவோ மனிதர்கள் சொல்ல நினைப்பாங்க. அப்படி யார் உன்னை பற்றி இல்லாதது எதை சொன்னாலும் நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராகு. என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு உன்னை பெத்தவங்களுக்கு எதுவுமே நீ செஞ்சியோ இல்லையோ, என்னை பெத்தவங்க எனக்காக சொத்து சேர்த்து வைக்கலன்னு நிறைய பேர் சொல்றத நான் கேட்குறேன். உன்னை பெத்தவங்களை நீ குறை சொல்றது போல உன் பிள்ளைகள் நாளைக்கு உன்னை குறை சொல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் சரியா பார்த்து செஞ்சிடு. நிறைய பேர் உன் வாழ்க்கையில உன்னை ஏமாத்திட்டாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ அடைந்த அந்த ஏமாற்றமும் கஷ்டமும் தான் இப்போது உன் வாழ்க்கையில் அனுபவத்தை கொடுத்து இனிமே நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு துணையாக நிற்க போகுதுங்கிறது உனக்கு தெரியாதல்லவா? தெரிஞ்சுக்கோ. எல்லா கெட்ட விஷயங்களையும் ஒரு நல்லதுக்காக தான் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கேன்.